வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஆசிலேஷன்ஸ் பத்தி பேசுவோம். ஆசிலேஷன்ஸ், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், டேம்ப்டு ஹார்மோனிக் மோஷன், ஃபோர்ஸ்டு ஹார்மோனிக் மோஷன், அப்புறம் இதெல்லாம் மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ்க்கு பத்தி பேசுறோம். ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம்ஸ் பிளஸ் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ், இந்த எல்லா டாபிக்கும் நம்ம ஒன் பை ஒன்னா அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல நம்ம ஆசிலேஷன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆசிலேஷன் அப்படின்னு சொன்னாலும் ஃபர்ஸ்ட் திங், ஸோ ஆசிலேஷன் அப்படின்னு சொன்னாலும் இல்ல வைப்ரேஷன்ஸ்னு சொன்னாலும் ரெண்டு ஒண்ணுதான். பொதுவா நம்ம பிராக்டிக்கலா ஸ்லோவா இருக்கிறத நம்ம ஆசிலேஷன் அப்படின்னு சொல்றோம், ஃபாஸ்டா இருக்கிறத வைப்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்மளால பார்க்க முடியுது ஒரு டூ அண்ட் ஃப்ரோ மோஷன். ஸோ ஒரு பெண்டுலம் இருக்குன்னா அந்த பெண்டுலமுடைய ஆசிலேஷன்ஸ் நம்மளால பார்க்க முடியுது, அந்த பெண்டுலம் போயிட்டு வர்றது பார்க்க முடியுது. ஸோ அதை நம்ம ஆசிலேஷன் அப்படின்னு சொல்றோம். இதே ஒரு ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கோட வைப்ரேஷன்ஸ் நம்மளால பார்க்க முடியாது. அது ஸ்ட்ரிங் வைப்ரேட் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். ஆனா இப்போ ஒரு கிட்டார் ஸ்ட்ரிங் இருக்கு, பிளக் பண்ணா அது வைப்ரேட் ஆகுது. ஆனா அது நம்ம அந்த டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் நம்மளால பார்க்க முடியுதா அப்படின்னா இல்ல. கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கு. ஸோ ப்ராக்டிக்கலா நமக்கு ஃபாஸ்டா இருக்கிறது நம்ம வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம், ஸ்லோவா இருக்கிறது ஆசிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். பட் ஆசிலேஷன் அப்படின்னாலும் வைப்ரேஷன் அப்படின்னாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டுமே பேசிக்லி டூ அண்ட் ஃப்ரோ மோஷன், அதாவது முன்ன பின்ன நகர்றது அப்படின்னு சொல்லலாம் ஒரு இடத்துல இருந்து. இது பீரியாடிக் மோஷன். ஒரு பீரியாடிக் மோஷன் அப்படின்றது மோஷன் தட் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் வித் பர்டிகுலர் டைம் பீரியட். ஸோ ஒரு டைம் பீரியட் டி, அந்த டைம் பீரியட்ல அந்த மோஷன் திரும்ப திரும்ப நடக்கும். அதுதான் பீரியாடிக் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால ஆசிலேஷன்ஸ், வைப்ரேஷன்ஸ் இது எல்லாமே பீரியாடிக் மோஷன்ல தான் வருது. இது டூ அண்ட் ஃப்ரோ மோஷன். இந்த டூ அண்ட் ஃப்ரோ அப்படின்னு வரும்போதே அதுக்கு ஒரு ஈக்குலிபிரியம் பாயிண்ட் இருக்கணும். ஸோ நம்ம இந்த ஈக்குலிபிரியம்னா என்ன அப்படிங்கிறதுல இருந்து நம்ம இந்த ஆசிலேஷன்ஸ்குள்ள போகலாம். நம்ம மெயினா நம்ம பார்க்க வேண்டியது SHM அப்படின்னு சொல்ற சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இல்ல சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேஷன்ஸ். அதுக்கான ஈக்குவேஷன்ஸை நம்ம டிரைவ் பண்ணுவோம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஐடியல் கண்டிஷன்ஸ் பண்ணுவோம் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். அப்புறம் ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு வகையில டேம்பிங் இருக்கும், ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸோ அப்போ அந்த சிஸ்டம்குள்ள ஃப்ரிக்ஷனை கொண்டு வந்தா, டேம்பிங் கொண்டு வந்தா அது எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ டேம்பிங்னால எனர்ஜி டீகே இருக்கும். ஸோ அப்போ நம்ம எனர்ஜியை சஸ்டெயின் பண்ணணும், அந்த ஆசிலேஷனை சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம எனர்ஜி சப்ளை பண்ணணும். ஸோ அது ட்ரிவன் ஆசிலேஷன்ஸ் இல்ல ஃபோர்ஸ்டு ஆசிலேஷன்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோல. இந்த வீடியோல நான் ஆசிலேஷன்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் பிளஸ் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அதை பத்தி நம்ம பேசுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஒரு ஈக்குலிபிரியம் பாயிண்ட் இருக்கணும். ஸோ ஆசிலேஷன் நடக்குது அப்படின்னா நம்ம ஒரு ஈக்குலிபிரியம் பாயிண்ட், அது x0 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த x0 ஒரு ஈக்குலிபிரியம் பாயிண்ட். ஈக்குலிபிரியம் பாயிண்ட் அப்படின்னா அந்த சிஸ்டம் அந்த இடத்துல அதுக்கு ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் இருக்குன்னு அர்த்தம். சிஸ்டம்ங்கிறது ஏதோ ஒன்று நம்ம மூவ் பண்றோம். இப்ப பெண்டுலம் இருக்குன்னா அந்த பெண்டுலம் தான் சிஸ்டம், அதோட பாப் தான் சிஸ்டம். இல்ல ஒரு ஸ்ப்ரிங் மாஸ் இருக்குன்னா அந்த ஸ்ப்ரிங்ல கனெக்ட் ஆன மாஸ் தான் சிஸ்டம். ஸோ அதுக்கு எதுவா இருந்தாலும் அந்த சிஸ்டம், அந்த பிசிக்கல் சிஸ்டம்க்கு ஒரு ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அந்த இடத்துல இருக்கு. அந்த ஈக்குலிபிரியம் பாயிண்ட்ல அது ஸ்டேபிளா இருக்கும். அந்த ஈக்குலிபிரியம் பாயிண்ட்ல வச்சோம் அப்படின்னா அது ஸ்டேபிளா இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த ஈக்குலிபிரியம் பாயிண்ட்ல இருந்து அதை நம்ம நகர்த்தினோம் அப்படின்னா ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்தோம், இந்த பக்கம் இருந்தாலும் சரி இந்த பக்கம் இருந்தாலும் சரி, ரைட் ஆர் லெஃப்ட், மைனஸ் எக்ஸ்னு வச்சுக்கலாம். நம்ம ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா உடனே அதுங்க ஒரு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வரும், FR. அந்த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குற டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் உடைய கண்டிஷன். இது ஒரு பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனா பார்த்தோம் அப்படின்னா நம்ம பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனை சும்மா ஒரு as a பொட்டன்ஷியல் எனர்ஜி அதை டிஸ்டன்ஸோட பண்றோம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் பாயிண்ட் எப்படி இருக்குன்னா ஒரு கர்வ் இப்படி கீழே வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மினிமா இருக்கிற இடம் தான் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் பாயிண்ட்.
அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜியை நம்ம ஃபங்க்ஷனா போட்டோம் அப்படின்னா இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி y ஆக்சிஸ்ல u. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம யூன்னு போடலாம். ஸோ எங்க மினிமா பாயிண்ட் வருதோ அதுதான் நமக்கான ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் பாயிண்ட். நம்ம அந்த மினிமால இருந்து அந்த சிஸ்டம் டிஸ்பிளேஸ் பண்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது கீழே தான் வர ட்ரை பண்ணும். ஏன்னா அங்கதான் அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி மினிமமா இருக்கு. அதனால அது திருப்பி அந்த இடத்துக்கு வர ட்ரை பண்ணும். அது வரதுக்கு அதுக்கு ஒரு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் உருவாகுது. ஸோ இந்த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸை நம்ம வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, பொதுவாகவே நம்ம இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு அப்படின்னாலே அது வந்து கன்சர்வேட்டிவ் சிஸ்டம், கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் இல்ல கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம அந்த ஃபோர்ஸை வந்து பொட்டன்ஷியலுடைய நெகட்டிவ் கிரேடியண்டா எழுதலாம். ஸோ மைனஸ் டெல் யூ அப்படின்னு எழுதலாம். ஒன் டைமென்ஷன்ல எழுதும் போது நம்ம ஃபோர்ஸை வந்து பொட்டன்ஷியலுடைய மைனஸ் டோ யூ பை டோ எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். இந்த ஈக்குவேஷன் நம்ம திரும்பி வருவோம். ஸோ இது பொட்டன்ஷியலை வந்து நம்ம இந்த மாதிரி எழுத முடியும். இப்படி இருந்தால் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் அது. இன்னொரு பக்கம் இப்போ நமக்கு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வருதுன்னு சொன்னோம். அந்த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து நாம கொடுக்குற டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்லிபிரியம் பொசிஷன்ல இருந்து நம்ம எவ்வளவு தூரம் டிஸ்பிளேஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கும். ஸோ ஈக்லிபிரியம் பொசிஷன்ல இருந்து நம்ம எவ்வளவு தூரம் நம்ம அந்த சிஸ்டம் வந்து தள்ளி விடுறோம். ஸோ அந்த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்பிளேஸ்மெண்ட். எல்லாமே நம்ம வெக்டர் குவான்டிட்டியா போட்டுக்கலாம். ஸோ இது டெல் வந்து வெக்டர். ஸோ அப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வந்து நம்ம சி அப்படின்னு போடுவோம் ஜென்ரலா. ஸோ எஃப்ஆர் இஸ் ஈக்குவல் டு சிஎக்ஸ் அப்படின்னு எழுதுவோம். இங்க ஒரு மைனஸ் சைன் போடணும். ஏன்னா இந்த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து எப்பயுமே அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். நம்ம அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்கறது அது தடுக்குது. அதனாலதான் அந்த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். ஸோ நான் இப்போ ரைட் சைட்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்தேன்னா அந்த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து லெஃப்ட் சைடு நோக்கி இருக்கும். இல்ல லெஃப்ட் சைடு டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்தேன்னா ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் ரைட் சைட்ல இருக்கும். ஸோ அதனால அந்த மைனஸ் சைன் நம்ம போடுறோம். ஸோ இதுதான் நமக்கு ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன். ஸோ ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கு, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. இது நம்ம வெக்டர்ல போட்டாலும் சரி, இல்ல ஒன் டைமென்ஷன்ல போடும்போது நான் வெக்டர் போடல, ஒன் டைமென்ஷன் யூஸ் பண்றோம். இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம அப்படியே 3 டைமென்ஷன்ல எழுதிக்கலாம். அப்புறம் அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் நம்ம சின்னு போடுறோம். இந்த சி அப்படின்றது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு பேரு. ஜெனரலா சொல்லும்போது இது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். ஸ்ப்ரிங்ல சொல்லும்போது கேன் போடுவோம், அது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். சியோட யூனிட் பாத்தீங்கன்னா இப்போ சி ஈக்குவல் டு மேக்னிடியூட் வரைக்கும் பாத்தீங்கன்னா சி ஈக்குவல் டு எஃப் பை எக்ஸ்னு வரும். அப்போ சியோட யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் இன்வெர்ஸ், அது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஒரு சிஸ்டம்ல வந்து அந்த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கும், நாம கொடுக்க போற டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளவு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வரும் அப்படின்னு சொல்றது தான் அந்த ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இந்த ஈக்குவேஷன் இருக்கு. பேசிக்லி இந்த ஈக்குவேஷன் வந்து ஹூக்ஸ் லா. ஸோ இந்த இது ஆக்சுவலா ஹூக்ஸ் லா. நம்ம பொதுவா ஹூக்ஸ் லா அப்படிங்கறத ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு எழுதியிருப்போம். இல்ல ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் இஸ் அ கான்ஸ்டன்ட், அதான் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்னு எழுதுவோம். ஆனா ஆக்சுவலா இந்த ஈக்குவேஷனும் ஹூக்ஸ் லா தான். இது எப்படி ஹூக்ஸ் லா அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயினுக்கு எப்படி கொண்டு வரலாம்? இப்போ எஃப் இங்க இருக்கு. ஸோ அது ஸ்ட்ரெஸ்ஸா கொண்டு வரணும்னா ஏரியாவால் டிவைட் பண்ணணும், கிராஸ் செக்ஷன் ஏரியாவால. ஸோ அப்போ இங்கே ஏரியாவால் டிவைட் பண்ணா என்ன வரும்? ஸோ அப்போ அங்க ஸ்ட்ரெயின் எப்படி வருது அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலா இது ஹூக்ஸ் லா, ரைட்? ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மறுபடியும் இந்த ஃபோர்ஸ் ஈக்குவேஷனுக்கு வருவோம். ஃபோர்ஸ் இஸ் நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறதுக்கு வரலாம். ஸோ அப்போ எஃப் வந்து du by dx மைனஸ், ஸோ மைனஸ் du by dx. அதாவது du by dx னா என்ன? ஸோ du by dx அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் எந்த டைரக்ஷன்ல குறையுது இல்லையா, நம்ம டிஸ்டன்ஸ் போக போக பொட்டன்ஷியல் எனர்ஜி எந்த டைரக்ஷன்ல குறையுது அப்படிங்கிறது தான் du by dx. அப்போ எஃப் வந்து நம்ம மைனஸ் du by dx எழுதும் போது அதுக்கு ஆப்போசிட்ல அந்த ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஒரு பொதுவா நம்ம இந்த u அப்படிங்கறத வந்து ஒரு டெய்லர் எக்ஸ்பான்ஷன்ல எழுதலாம், டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன். அப்போ u ஆஃப் எக்ஸ் அப்படிங்கறத நாம வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ u0, அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஒரு 0th டேர்ம் பிளஸ் சி எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் பிளஸ் அடுத்த ஒரு கான்ஸ்டன்ட் c1, இல்ல இது c1 வச்சுக்கோங்க, இது c2, இது ஒன்று c1 x கியூப், இதெல்லாம் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் பை 3 ஃபேக்டோரியல் பிளஸ் டாட் 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 அப்படின்னு எழுதலாம். ஸோ இது வந்து டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன். இந்த u ஃபங்க்ஷனுக்கு இதுல இப்ப நம்ம வந்து இந்த ஹையர் ஆர்டர் டேர்ம்ஸ் நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதுதான் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்னா இப்போ எஃப் என்னன்னு எழுதலாம். அப்போ நம்மளுடைய எஃப் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா எஃப் ஈக்குவல் டு மைனஸ் du by dx. ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா u0 வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, ஸோ அது 0 ஆயிடும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா cx வரும், 2x இல்லையா, ஸோ x டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு 2 வரும், பை 2 ஃபேக்டோரியல் இஸ் 2, ஸோ 2 கேன்சல் ஆயிடும். அப்போ cx இருக்கு.
பிளஸ் இதெல்லாமே மைனஸ் சைன் அது வேற போடணும். பிளஸ் இது இப்போ 3. ஸோ அப்போ C1 3x ஸ்கொயர் பை 3 ஃபேக்டோரியல் வந்து 3 into 2. ஸோ 3 into 2 இருக்கும். ஸோ 3 கேன்சல் ஆயிடும். பிளஸ் டாட் டாட் டாட். பட் எக்ஸே ஸ்மால். ஸோ லெட் அஸ் கன்சிடர் ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு அப்ராக்சிமேஷன் கொண்டு வரேன். ஸோ ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்டா இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த ஹையரோட டேர்ம்ஸ் நெக்லெக்ட் பண்ணிடலாம். எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கியூப் அந்த டேர்ம்ஸ் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டேர்ம் மட்டும் எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாவே ஒரு மைனஸ் சைன் போடணும். மைனஸ் டோ யூ பை டோ எக்ஸ் இல்லையா? ஸோ அப்போ எஃப் ஈக்குவல் டு மைனஸ் சிஎக்ஸ் அப்படின்னு எழுதலாம். இந்த டோ யூ பை டோ எக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற அசம்ஷன்ல நம்ம வந்து ஹையர் ஆர்டர் டேர்ம்ஸ் எல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எஃப் ஈக்குவல் டு மைனஸ் சிஎக்ஸ்னு எடுக்கிறோம். இது நம்ம முன்னாடி எழுதின அதே அந்த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் தான். எஃப் ஈக்குவல் டு மைனஸ் சிஎக்ஸ் அப்படின்னு வருது. ஸோ அதே இந்த சி தான் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இதுதான் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். ஸோ இது ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ்க்கான ஈக்குவேஷன். ஸோ அடுத்து ஆசிலேஷனுக்கு வருவோம். ஸோ இந்த ஃபோர்ஸ்னால ஆசிலேஷன் வருது. ஸோ நம்ம வந்து ஒரு சிஸ்டம் அதுக்கு ஒரு ஈக்லிபிரியம் பாயிண்ட் இருக்கு. குறிப்பா ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் பாயிண்ட் இருக்கு. ஸோ அந்த ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் பாயிண்ட் நம்ம வந்து எக்ஸ் நாட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் பாயிண்ட் தான் நம்ம வந்து எக்ஸ் நாட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அதுல இருந்து ஒரு சின்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்குறோம். சரி, டிஎக்ஸ் ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதனால வந்து ஒரு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் உருவாகுது எஃப்ஆர். இப்போ என்ன ஆகும்னா இந்த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் அந்த சிஸ்டம் நம்ம ரிலீஸ் பண்ண உடனே திருப்பி இங்க கொண்டு வரும், எக்ஸ் நாட்டுக்கு கொண்டு வரும். ஆனா அப்படி வரும்போது அந்த சிஸ்டம் ஆக்சலரேட் ஆயிருக்கு இல்லையா? அந்த ஃபோர்ஸ்னால எஃப் ஈக்குவல் டு எம்ஏ நியூட்டன் செகண்ட்ல. ஸோ அந்த சிஸ்டம் ஆக்சலரேட் ஆயிருக்கு. ஸோ அது வந்து அந்த இடத்துக்கு வரும்போது தான் அதுக்கு மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் இருக்கும், மேக்ஸிமம் வெலாசிட்டி இருக்கும். மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் இல்ல, மேக்ஸிமம் வெலாசிட்டி அந்த இடத்துல இருக்கும். அப்போ அது உடனே அந்த ஈக்லிபிரியம் பாயிண்ட் வந்துட்டு ஸ்டாப் ஆகாது, ஃபர்தரா ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும். ஐடியல் சிஸ்டமா இருந்ததுன்னா நம்ம எவ்வளவு தூரம் இங்க டிஎக்ஸ் கொடுத்தோமோ அதே டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஎக்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும். ஸோ மைனஸ் டிஎக்ஸ் அந்த பக்கம் போகும். அப்போ அதே அளவுக்கு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ், ஆனா இப்போ இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரும். அப்போ திருப்பி அந்த சிஸ்டம் பழையபடி கீழே வரும். திருப்பி அங்க வரும்பொழுது அதுக்கு அது இனர்ஷியா இல்லைன்னா அங்க மேக்ஸிமம் வெலாசிட்டி இருக்கும், அதனால அது ஃபர்தரா போகும். அப்போ என்ன ஆயிடுதுன்னா அந்த ஈக்லிபிரியம் பாயிண்ட்ல இருந்து நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணோம்னா அந்த சிஸ்டம் வந்து வந்துட்டு உடனே ஸ்டாப் ஆகாது, அது இட் வில் ஆசிலேட். ஸோ இப்படிதான் ஆசிலேஷன்ஸ் உருவாகுது. இந்த மாதிரியான ஆசிலேஷன்ஸ், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வர ஆசிலேஷன்ஸ் தான் நம்ம வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்னா என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு சிஸ்டம் கன்சிடர் பண்ணிக்கிறோம், பெண்டுலம் இல்ல ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம், ஏதோ ஒரு சிஸ்டம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இப்போ அதுல வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ ஒரு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் இருக்கு. அதுல வந்து அந்த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து மைனஸ் சிஎக்ஸ் அப்படின்னு எழுதுறோம். இந்த எக்ஸ்ங்கிறது ஈக்லிபிரியம் பொசிஷன்ல இருந்து வர டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அந்த சிஸ்டம்க்கு எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அதுல ஒரு ஈக்லிபிரியம் பாயிண்ட் இருக்கு. அங்கிருந்து அது எவ்வளவு தூரம் நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த டிஸ்டன்ஸ் தான் நான் எக்ஸ்ன்னு எழுதுறேன் இங்க, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அதுதான் எக்ஸ்ன்னு எழுதுறோம். ஸோ அப்போ நம்ம எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா மைனஸ் சிஎக்ஸ் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் நமக்கு வரும். இப்போ இந்த சிஸ்டம் அந்த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ்னால வர ஆக்சலரேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூட்டன்ஸ் செகண்ட் லா, எம்ஏ. ஸோ இது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நியூட்டன்ஸ் செகண்ட் லா. ஸோ எஃப் ஈக்குவல் டு எம்ஏன்னு எழுதுறோம். ஸோ இதுதான் நம்ம வந்து சிஸ்டமா எழுத போறோம். இந்த ஏ அப்படிங்கறத ஆக்சலரேஷன். ஸோ ஏ அப்படிங்கிறது டிவி பை டிடி இல்லையா? அது வின்றது டிஎக்ஸ் பை டிடி. ஸோ அப்போ ஏவை வந்து டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ இங்க எஃப்ன்றத எம் டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் அப்படின்னு நான் எழுதுறேன். ஸோ அதுதான் ஆக்சலரேஷன். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஒன்னா போடுறோம். அதாவது என்னுடைய ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து மைனஸ் சிஎக்ஸ்னு இருக்கு. அதனால உருவாகக்கூடிய ஆக்சலரேஷன் நியூட்டன் செகண்ட் லா படி எம் டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர். டி ஸ்கொயர் எக்ஸ் இது கே மாதிரி இருக்கு, எக்ஸ் டிடி ஸ்கொயர். ஸோ இதை கொஞ்சம் மாற்றி எழுதுவோம் இந்த ஈக்குவேஷனை. இந்த டேர்ம் இந்த பக்கம் கொண்டு வரலாம். ஸோ அப்போ எம் டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் பிளஸ் சிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும்.
இன்னும் இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை வந்து கோஎஃபிஷியன்ட் இல்லாம வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம இந்த என்டையர் ஈக்குவேஷனை m ஆல டிவைட் பண்ணுவோம். ஸோ டி ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை டிடி ஸ்கொயர் பிளஸ் சி பை எம் சி கொஞ்சம் அடி பண்ண போகுது. ஓகே, சி பை எம் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த சி பை எம் இஸ் அ கான்ஸ்டன்ட், சி அப்படின்றது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், எம் வந்து சிஸ்டமுடைய மாஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம சிஸ்டமுடைய ஆசிலேஷன்ஸோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது வந்து செகண்ட் ஆர்டர் லீனியர் ஹோமோஜீனியஸ் differential equation. செகண்ட் ஆர்டர் அப்படின்னா என்ன நமக்கு தெரியும். ஸோ இங்க டி ஸ்கொயர் எக்ஸ் இருக்கு இல்லையா, ஹையஸ்ட் டிஃபரன்ஷியல் டேர்ம் வந்து ஸ்கொயர்ல இருக்கு, அதனால செகண்ட் ஆர்டர். லீனியர்னா என்ன அப்படின்னா நம்மளோட வேரியபிள் எக்ஸ். ஸோ எக்ஸ் வந்து எக்ஸ் சிங்கிள் பவர்ல தான் அப்பியர் ஆயிருக்கு, எக்ஸ் ஸ்கொயரோ எக்ஸ் கியூபோ இங்க இல்ல, அதுதான் நம்ம லீனியர் அப்படின்னு சொல்றோம். ஹோமோஜீனியஸ்னா வேற ஃபங்க்ஷன் எதுவும் கிடையாது, எக்ஸ் இல்லாம வேற ஃபங்க்ஷன் எதுவும் இல்லை, இந்த பக்கம் 0. ஸோ இப்போ நீங்க எக்ஸ் ஃபங்க்ஷன்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா RHS வந்து 0வா இருக்கு. ஸோ நம்ம வேரியபிள் இல்லாம வேற ஒய்லயோ இசட்லயோ வேற எதுவும் ஃபங்க்ஷன் இல்லாதனால இட்ஸ் கால்டு ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியல்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இதை நம்ம வந்து இப்போ சால்வ் பண்ணணும். இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஸோ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம வந்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்ப்போம் அடுத்தது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவேஷன் மறுபடியும் நான் ஒரு எழுதிக்கிறேன். ஸோ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அது வந்து டி ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை டிடி ஸ்கொயர் பிளஸ் சி பை எம். இப்போ அந்த சி பை எம்முக்கு வந்து நம்ம வேற வேற பேர் கொடுக்கலாம். பொதுவா அந்த சி பை எம் அப்படிங்கறத ரெண்டு பேர் கொடுக்குறோம். ஒன்னு வந்து மியூ அப்படின்னு எழுதலாம். ஸோ மியூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். இப்போ மியூ அப்படிங்கிறது சி பை எம். இல்ல அந்த மியூவை வந்து நம்ம ஒமேகா நாட் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஸோ டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர், இல்லை ஒமேகா ஸ்கொயர், ஒமேகா நாட் வேண்டாம், ஒமேகானே வச்சுக்கலாம் இந்த இடத்துல. ஸோ ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஒமேகா ஸ்கொயர் அப்படிங்கிறதும் சி பை எம், ஆர் ஒமேகா அப்படிங்கிறது ரூட் ஆஃப் சி பை எம். ஸோ ஒய் இந்த பேர்லாம் ஏன் கொடுக்குறோம்? இப்போ மியூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மியூ இந்த டேர்ம் இங்க வருது இல்லையா, இந்த மியூவை வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதலாம் அப்படின்னா டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மியூ எக்ஸ் அப்படின்னு வரும். இது வந்து ஆக்சுவலா இதுதான் ஒரு டிஃபைனிங் ஈக்குவேஷன் ஃபார் அ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் இருந்ததுன்னா அது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இல்ல சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பின்னாடி நம்ம வேற வேற சிஸ்டம்ஸ் நம்ம டீல் பண்ணும்போது அந்த சிஸ்டம் வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அதாவது எக்ஸ் அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் அப்படிங்கிறது ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலரேஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம காமிச்சோம்னா, ஸோ ஆக்சலரேஷன் ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஒன்ஸ் அதை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ நம்ம டிரைவ் பண்ண போற ஈக்குவேஷன் நம்ம ஜெனரிக்கா பண்றோம், அதை வந்து நீங்க அந்த எந்த சிஸ்டமோ அந்த சிஸ்டம் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம், அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அந்த ஈக்குவேஷன்லயே நமக்கு வந்து இந்த மியூ வந்துடுது, அந்த மியூ தான் ஒமேகாவும், ஒமேகா வச்சுதான் நம்ம டைம் பீரியட் ஃப்ரீக்வன்சி எல்லாம் எழுத போறோம். அதனால இந்த ஈக்குவேஷன் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபார்ம் கொண்டு வந்துட்டாலே அந்த சிஸ்டம் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இந்த மியூல வந்துடுது. இந்த மியூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை மாற்றி எழுதலாம். இப்போ மியூ ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லையா. இப்போ மியூ அந்த நெகட்டிவ் சைனை டிராப் பண்ணிடலாம், அது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கிறது தான் காட்டுது. ஸோ மேக்னிடியூட் வைஸ் பாத்தீங்கன்னா மியூ வந்து ஆக்சலரேஷன் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நமக்கு புரியுது. ஸோ அதாவது ஆக்சலரேஷன் பர் யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட். நம்ம முதலே சொன்னோம் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ ஈக்லிபிரியம் பொசிஷன்ல இருந்து நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணும்போது தான் அந்த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வருது, அந்த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ்னால தான் இந்த ஆக்சலரேஷன் வருது. ஸோ ஒரு யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளவு ஆக்சலரேஷன் கிடைக்குது, தட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்ஸ் இல்லையா. ஸோ அதுதான் அந்த மியூ குவான்டிட்டி, அதுதான் மியூ. ஒமேகா நாட் என்னங்கிறத கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம். நம்ம இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒமேகா நாட் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த ஈக்குவேஷன் இப்போ சால்வ் பண்ணுவோம். இது ரொம்ப சின்ன சிம்பிள் ஈக்குவேஷன் தான், ஏன்னா லீனியர் ஈக்குவேஷன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கு. ஸோ அகைன் நான் இப்போ ஒமேகால அந்த ஈக்குவேஷனை எழுதிக்கிறேன். ஸோ டி ஸ்கொயர்
x divided by dt square plus omega square x equal to 0. இதை பல வகையில சால்வ் பண்ணலாம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரையல் சொல்யூஷன் நம்ம எடுத்து பண்ணலாம். இப்போ இ பவர் எக்ஸ், ஸோ இ பவர் ஏஎக்ஸ், இல்ல சைன் ஒமேகா டி, சைன் ஒமேகா காஸ் ஒமேகா டி, ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இதை நம்ம எந்த அசம்ஷனும் போகாம கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். என்ன பண்ணலாம்னா இந்த ஃபார்ம் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். இப்போ நான் பண்ற ஸ்டெப்ஸ் பாருங்க. ஸோ இதை வந்து நம்ம 2 இன்டூ dx பை dtயால மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ பண்ணோம் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வந்து 2 dx பை dt, ஸோ பண்ண என்ன ஆகுது இன்டூ டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் பிளஸ் இந்த ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் டேர்ம் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் நம்ம வந்து டிவைட் பண்ணுவோம். இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஒமேகா ஸ்கொயர் டேர்ம் வந்து நம்ம ஆர்ஹெச்எஸ் கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்தால் அது மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ்னு இருக்கும் இன்டூ அதே 2 dx by dt மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ ரெண்டு சைடையும் மல்டிப்ளை பண்றோம். அதனால எனி டேர்ம்ஸ் யூ கேன் மல்டிப்ளை. பட் இப்போ என்ன அப்படின்னா இந்த வாட் இஸ் திஸ் டேர்ம், இந்த சைட்ல இருக்கிற டேர்ம் என்ன அப்படின்னு கொஞ்சம் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா யூ டேக் dx by dt the whole square இல்லையா. கன்சிடர் இது வேற கலர்ல போடலாமா, கொஞ்சம் நம்ம ரைட்டா அப்படி டீவியேட் ஆகி போறோம். அதனால we'll use a different color. So consider dx by dt the whole square. இப்போ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா எப்படி இருக்கும்? இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஸோ வாட் இஸ் டி பை டிடி ஆஃப் டி பை டிஎக்ஸ் பை டிடி த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் டேர்ம் இல்லையா, ஏதோ ஒரு டேர்ம் வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஒய். ஸோ ஒய் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y dy பை dx வரும். ஸோ 2y, பட் ஒய்ங்கிறது தான் dx பை dt. அந்த y டிஃபரன்ஷியேட் பண்ணோம் இல்லையா dy பை dt. ஸோ dx பை dt அதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா d ஸ்கொயர் x பை dt ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ இந்த 2dx by dt d ஸ்கொயர் x by dtங்கிறது தான் இங்க இருக்கு. அது என்ன அப்படின்னா அது வந்து dx by dt the whole square உடைய டிஃபரன்ஷியேஷன் with respect to t. சாரி. ஸோ இப்போ இந்த டேர்ம் நம்ம இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு dx by dt the whole square கிடைக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இப்போ இங்க அடுத்த ஸ்டெப் நம்ம இங்க இருந்து இன்டகிரேட் பண்றோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை we are integrating. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இது the entire term உடைய integration dx by dt the whole square இல்லையா. so dx by dt the whole square we are integrating with respect to time, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. so dx by dt the whole square. இந்த சைடு RHS இன்டகிரேட் பண்ண என்ன கிடைக்கும், நமக்கு வந்து 2 ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் எல்லாம் கான்ஸ்டன்ட், அதனால மைனஸ் 2 ஒமேகா ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் x dx by dt இருக்கு. ஸோ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணி எக்ஸை வந்து இன்டகிரேட் பண்றோம் பண்ணா நமக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும் இல்லையா, டிஎக்ஸ் பை டிடி. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு தட் ஸோ எக்ஸை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 கிடைக்கும். அது வந்து இந்த 2ஓட கேன்சல் ஆயிடும். பட் நம்ம லிமிட் இல்லாம இன்டகிரேட் பண்றோம், அதனால வி ஷுட் புட் கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன். அதை ஏ அப்படின்னு போடலாம். பட் பின்னாடி ஏக்கு இந்த ஏ கிடையாது, வேற ஏக்கு நம்ம மீனிங் கொடுக்கலாம். பட் இப்போ நம்ம இந்த ஏ அப்படின்னு போடுவோம். ஸோ இதுதான் எனக்கு இன்டகிரேஷன். ஸோ சால்வ் பண்ணணும்னா ஆக்சுவலி ஒரு விஷயம் என்னன்னா இது வந்து செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொன்னோம் இல்லையா. இப்போ செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும் அப்படின்னா 2 தடவை இன்டகிரேட் பண்ணணும். 2 தடவை டிஃபரன்ஷியேஷன் ஆயிருக்கு. ஸோ அது 2 தடவை இன்டகிரேட் பண்ணணும். அந்த 2 தடவை இன்டகிரேஷன்ல நம்பர் 1 இன்டகிரேஷன் இங்க பண்ணிட்டோம். நம்ம செகண்ட் இன்டகிரேஷன் போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த டேர்ம்ஸ்ல கொஞ்சம் என்னன்னு பார்க்கலாம், ஏ என்னன்னு பார்க்கலாம். ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் வந்திருக்கு. ஸோ அந்த ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் ஏ என்ன அப்படிங்கறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நமக்கு என்ன ஈக்குவேஷன் இருக்கு, இந்த பக்கம் வந்து dx by dt the whole square இருக்கு. இந்த சைடு வந்து மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ. இப்போ ஏ கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ அப்படின்றது ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட். அந்த ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து எப்பவுமே பவுண்டரி கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய பவுண்டரி கண்டிஷன் என்ன, பவுண்டரி அப்படின்னா எண்ட் வேல்யூஸ், ஸ்டார்டிங் வேல்யூ இல்லைன்னா எக்ஸ்ட்ரீம் வேல்யூ. ஸோ அதுதான் பவுண்டரி கண்டிஷன். நம்ம எதை பத்தி பேசுறோம், நம்ம வந்து ஆசிலேஷன்ஸ் பத்தி பேசுறோம் இல்லையா. என்னுடைய சிஸ்டம் வந்து எக்ஸ் நாட்ல இருந்தது, அதை வந்து நான் ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ்க்கு டிஸ்பிளேஸ் பண்ணி ரிலீஸ் பண்றேன். இப்போ இதான் என்னோட பவுண்டரி கண்டிஷன். என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க தான், ஆசிலேஷன் ஆரம்பிக்கிறது
நான் எப்போ அந்த சிஸ்டம் ரிலீஸ் பண்றேனோ அப்பதான் எனக்கு t ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஆரம்பிக்குது. ஸோ அப்போ t எப்போ 0வா இருக்கோ அப்போ x வந்து மேக்ஸிமம் இருக்கு இல்லையா? ஸோ எப்போ t இருக்கோ அப்போ x வந்து மேக்ஸிமம். இந்த மேக்ஸிமம் x வந்து நம்ம ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை நம்ம வந்து a அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த a அப்படிங்கிறது ஆம்ப்ளிடியூட். அதுதான் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ t ஈக்குவல் டு 0 ஸ்டார்டிங் வேல்யூ, t ஈக்குவல் டு 0, x ஈக்குவல் டு a, which is amplitude இல்லையா? அதே போல dx by dt அப்படிங்கிறது வெலாசிட்டி. நான் இந்த இடத்துல தான் வந்து ரிலீஸ் பண்றேன் இல்லையா? நான் இங்க டிஸ்பிளேஸ் பண்ணி ரிலீஸ் பண்றேன். ஸோ அங்கிருந்து தான் இட் ஸ்டார்ட்ஸ் டு ஆக்சலரேட். ஸோ அப்போ அந்த இடத்துல வெலாசிட்டி 0வா இருக்கும். t ஈக்குவல் டு 0 இருக்கிற இடத்துல, மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் இருக்கிற இடத்துல வெலாசிட்டி 0வா இருக்கும். வெலாசிட்டி அப்படிங்கிறது தான் dx by dt. ஸோ அப்போ அந்த dx by dt வந்து 0. ஸோ t 0 அதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட், அதுதான் பவுண்டரி. அப்போ x equal to a, maximum amplitude, maximum displacement, which is called amplitude. dx by dt, which is velocity, is 0. இப்போ இந்த மூணு வேல்யூவும் நம்ம வந்து இங்க t இங்க இல்ல, பட் இந்த ரெண்டு வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். x க்கு பதிலா a போடுறோம், dx by dt க்கு பதிலா 0 போடுறோம். இந்த ஈக்குவேஷன்ல போட்டோம் அப்படின்னா அப்போ 0 is equal to minus omega square a square plus a. இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா a என்ன? a equal to omega square a square இல்லையா? ஸோ அந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வேல்யூ becomes omega square a square. ஸோ இதை நம்ம மறுபடியும் நம்ம ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ நம்ம ஈக்குவேஷன் என்ன ஆகுது இந்த ஈக்குவேஷன்? ஸோ வி சப்ஸ்டியூட் திஸ் பேக் இன் அவர் ஈக்குவேஷன். ஸோ அப்போ dx by dt the whole square is equal to omega square x square plus a வந்து omega square a square. ஸோ omega square a square. ஸோ இதுல இருந்து நம்ம வந்து ஒமேகா ஸ்கொயரை கான்ஸ்டன்டா வெளியே காமன் டேர்மா எடுத்துக்கிட்டோம்னா, காமன் ஃபேக்டர் நமக்கு வந்து a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. ஸோ அப்போ dx by dt the whole square is equal to omega square a square minus x square. இது ஒரு லெவல். இப்போ இங்கேயே நமக்கு வந்து வெலாசிட்டி கிடைக்குது இல்லையா? dx by dt அப்படிங்கிறது வெலாசிட்டின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது வந்து v ஸ்கொயர் ஆக்சுவலி. ஸோ v ஸ்கொயர் is equal to omega square into a square minus x square. அப்போ நம்ம இதுல இருந்து v எழுதலாம். ஸோ v என்ன அப்படின்னா velocity v is equal to omega into root of a square minus x square. ஸோ நம்ம இந்த ஆசிலேஷன்ஸோட வெலாசிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஒரு தடவை இன்டெகிரேட் பண்ணதுல we get velocity. ஸோ வெலாசிட்டி டேர்ம் நமக்கு கிடைச்சிருக்கு, which is dx by dt. ரைட். நம்ம அடுத்த நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் will integrate further. இப்போ அடுத்த நமக்கு சொல்யூஷன் வேணும் இல்லையா? எக்ஸ் வேணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு வேணும். அதனால நம்ம அந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த வெலாசிட்டி ஈக்குவேஷன் எடுத்துப்போம். வெலாசிட்டி v of x இல்லையா? சரி, v of t, velocity is a function of time. அது வந்து dx by dt, which is omega into root of a square minus x square கிடைச்சது. இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணலாம். எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, இந்த இப்போ x டேர்ம் இங்க இருக்கு. ஸோ அந்த எக்ஸுக்கு கீழே இந்த dx கீழே இந்த x டேர்ம் கொண்டு வந்துடலாம். ஸோ dx by root of a square minus x square is equal to omega into dt. அப்படி நம்ம இந்த ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறோம் இந்த டேர்மை. இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். ஸோ செகண்ட் இன்டெகிரேஷன், ஃபர்ஸ்ட் இன்டெகிரேஷன் பண்ணோம், இப்போ செகண்ட் இன்டெகிரேஷன் பண்றோம். ஸோ இன்டெகிரேட்டிங் இது செகண்ட் டைம் இன்டெகிரேஷன். ஸோ இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அஃப்கோர்ஸ் நம்ம சொல்லணும் அவசியமே இல்லை, இங்க டிடின்னு இருக்கு இல்லையா? ஸோ அது வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ இது இன்டெகிரேட் பண்ணோம்னா இது வந்து ஆக்சுவலா சைன் இன்வர்ஸ் வேல்யூ இல்லையா? dx by root of a square minus x square அப்படிங்கிறது சைன் இன்வர்ஸ் ஆஃப் x by a. இது இன்டெகிரேஷன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் x by a. இது ஒமேகா கான்ஸ்டன்ட், t டிஃபரன்ஷியேட் பண்ணா t கிடைக்குது, dt இன்டெகிரேட் பண்ணா t, சாரி dt இன்டெகிரேட் பண்ணா t பிளஸ் ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். இந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் நம்ம வந்து இந்த இடத்துல phi அப்படின்னு போட்டுக்கலாம். இது கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டெகிரேஷன். ஸோ இந்த phi வந்து இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டெகிரேஷன் ஃபைன்னு போடுறோம். இப்போ சைன் இன்வர்ஸ்ல இருக்கு. ஸோ நம்ம வந்து சைன் எடுக்கலாம். we take sin values of this. ஸோ சைன் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து x by a is equal to sin of omega t plus phi அப்படின்னு கிடைக்குது. அப்போ a இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிடலாம். எனக்கு தேவை x தான், டிஸ்பிளேஸ்மெண்ட், which is a function of time.
அதாவது டைம் பொறுத்து என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, நமக்கு அதான் தேவை. ஏன்னா இங்க டி இருக்கு. ஸோ ஏ இந்த பக்கம் கொண்டு போயிடலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்து ஏ சைன் ஒமேகா டி பிளஸ் 5 கிடைக்குது. ஸோ இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார் அ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஒரு ஆசிலேஷனுடைய ஈக்குவேஷன் இது டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்குது நமக்கு. இதுதான் எஸ்ஹெச்எம் உடைய டிஸ்பிளேஸ்மெண்ட், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஆர் சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பார்ப்போம். ஸோ இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் நம்ம எடுத்து வில் டிஸ்கஸ் திஸ் ஈக்குவேஷன். ஸோ நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா, இந்த சிம்பிள் ஹார்மோனிக்கோட ஈக்குவேஷன் எக்ஸ் ஆஃப் டி, எக்ஸ் இஸ் a function of t, a sin ஒமேகா டி பிளஸ் 5 இதான் நமக்கு கிடைச்ச ஈக்குவேஷன். இதுல இந்த ஒமேகா எங்க வந்தது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒமேகா அப்படிங்கிறது ரூட் ஆஃப் சி பை எம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்றது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், எம் வந்து மாஸ் ஆஃப் த சிஸ்டம், ஏ அப்படிங்கிறது ஆம்ப்ளிடியூட். ஸோ எக்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லையா, பர்டிகுலர் இன்ஸ்டன்டானியஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒரு பர்டிகுலர் டைம்ல அந்த சிஸ்டம் பார்ட்டிகல் எங்க இருக்கு. இப்போ பெண்டுலம் அப்படின்னா அந்த பெண்டுலமோட பாப் எங்க இருக்கு, இல்ல ஒரு ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம்னா அந்த மாஸ் எங்க இருக்கு, அதுதான் நம்ம சிஸ்டமோட டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அதுதான் எக்ஸ். அது வந்து ஏ வந்து மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் விச் இஸ் கால்ட் ஆம்ப்ளிடியூட். ஸோ ஆம்ப்ளிடியூட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதிகபட்சமா போகக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட். அது ரெண்டு பக்கமும் போகும். சைன், ஸோ என்ன ஆகுதுன்னா இந்த மோஷன் வந்து ஒரு சைன் ஃபங்க்ஷனா இருக்கு. ஸோ இந்த ஆசிலேஷனே வந்து ஒரு சைன் வேவ் ஷேப்ல இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ இது டைம் ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆசிலேஷன் ஒரு சைன் ஃபங்க்ஷன் மாதிரி ஆரம்பிக்குது. ஸோ இனிஷியலா ஜீரோல ஆரம்பிச்சு it goes to a value like this and comes. So it's a sine function. So sine wave it's going. அதுதான் அந்த ஷேப். ஸோ ஆசிலேஷன் ஷேப் வந்து சைன் ஃபங்க்ஷனா இருக்குன்றது அந்த சைன் வேல்யூ வருது. அந்த சைனுடைய ஃபேஸ் வந்து ஒமேகா டி பிளஸ் 5. ஸோ ஒரு பாயிண்ட்டும் இட் இஸ் டிஃபைன்ட் பை திஸ் ஒமேகா டி பிளஸ் 5. இதுதான் இந்த மொத்த வேல்யூக்கும் ஃபேஸ் அப்படின்னு பேரு. ஒமேகா டி பிளஸ் 5 அப்படிங்கிறதுக்கு ஃபேஸ் அப்படின்னு பேரு. இதுல ஒமேகா டி நம்ம ஜெனரலா ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த 5 வந்து நம்ம இனிஷியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம், அதாவது ஸ்டார்டிங் வேல்யூ. அது பின்னாடி வருவோம் நம்ம. இப்போ ஒரு வேவ் பத்தி பேசுறோம் அப்படின்னா அது இனிஷியல் ஃபேஸ்னு சொல்றோம். ரெண்டு வேவ் பத்தி பேசலாம் அப்படின்னா ரெண்டு வேவோட ரிசல்டன்ட் பத்தி பேசினா அதை வந்து நம்ம ஃபேஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு வேவ் இருக்குன்னா அப்ப அந்த 5 ஃபேஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து 0 ஆகுதுன்னா அது இன் ஃபேஸ், ரெண்டு வேவும் ஒரே ஃபேஸ்ல இருக்கு, இன் ஃபேஸ். அது 180 இருந்ததுன்னா அவுட் ஆஃப் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பை ஒமேகா டி, ஸோ இதெல்லாம் ஒமேகா டி வேல்யூஸ், இங்க இருக்கிறதெல்லாம் ஒமேகா டி வேல்யூ, இதெல்லாம் ஒமேகா டி ஆக்சுவலா ஒமேகா டி வேல்யூ. ஸோ அது வந்து 0, π/2, 5 இல்லையா, 3π/2, 2π அப்படின்னு போகுது. ஸோ இந்த டயக்ராம்ல பார்த்தாலும் நமக்கு தெரியும், அது ஈக்குவேஷனாவும் நம்ம பார்ப்போம். இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னாலும் நமக்கு வந்து இங்க ஆரம்பிக்கிற அந்த ஃபேஸ், ஸோ இட் கோஸ் டு பாசிட்டிவ் மேக்ஸிமம். ஸோ இந்த மேக்ஸிமா தான் ஏ, இந்த மேக்ஸிமம் வேல்யூ இங்க இருக்கு இல்லையா, தட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஏ. ஸோ இது பிளஸ் ஏ, அதே மாதிரி கீழே வர்றது மைனஸ் ஏ. ஸோ அதுதான் ஆம்ப்ளிடியூட், மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஆம்ப்ளிடியூட். ஸோ இங்க இருந்து இட் ஸ்டார்ட்ஸ் வித் 0, goes to maximum amplitude, திருப்பி comes back to 0, comes back, goes to negative, opposite sideல போகுது oscillation, negative amplitude, again comes back. so இது வரைக்கும் நமக்கு வந்து ஒரு வேவ். so இது வரைக்கும் நமக்கு வந்து we call this as one wave. actually நான் தப்பா போட்டிருக்கேன், இங்க 3/2 இங்க வரும், இதுக்கு நேரா 3/2 வரும், 3π/2, இது வந்து 2π. so அந்த 2π முடிகிற இடத்துல கரெக்டா ஒன் வேவ் முடியுது, திருப்பி அது அதே ஃபேஸ்ல ஆரம்பிக்குது, பழையபடி ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2π, அந்த 2π ஃபேஸ் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா அதுதான் ஒன் ஆசிலேஷன் இல்லையா. ஸோ இந்த 2π ஃபேஸ் தட் கரஸ்பாண்ட்ஸ் டு ஒன் ஆசிலேஷன். நம்ம இந்த கான்செப்ட் கொஞ்சம் திருப்பி வருவோம், பின்னாடி வருவோம், இதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ஃபேஸ் பத்தி பேசலாம், இந்த இனிஷியல் ஃபேஸ் பத்தி கொஞ்சம் நம்ம பேசுவோம். ஸோ இனிஷியல் ஃபேஸ் என்ன, இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்கு, x = a sin ஒமேகா t plus 5 அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம வேவ் எங்க ஆரம்பிக்குது இல்லையா, அது வந்து நம்ம இந்த ஃபேஸ் என்னவா எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து நம்ம வேவ் எங்க ஆரம்பிக்குது. நம்ம சைன் வேல்யூ போடுறோம், சைன் ஃபங்க்ஷன் போடுறோம், ஓகே, பட் அந்த வேவ் எங்க ஆரம்பிக்குது அப்படிங்கறத வந்து நம்ம சொல்லலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்னுடைய பார்ட்டிகிள் அது வந்து ஈக்லிபிரியம் பொசிஷன்ல இருக்கும்போது நான் டைம் 0ன்னு எடுத்துக்கிறேன் இல்லையா. அப்போ x = 0 when t = 0. ஸோ ஈக்லிபிரியம் பொசிஷன்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி I go to one extreme and then come back
go to the other extreme, come back அப்படின்னு இருந்ததுன்னா அப்போ x equal to t equal to 0 x equal to 0 அப்படி இருந்ததுன்னா ஃபேஸ் வேல்யூ என்னன்னு பார்ப்போம். இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ x equal to 0, so x equal to 0, இது கேஸ் 1 வச்சுக்கோங்க. so case 1, so x equal to t equal to 0, x equal to 0. இப்போ x 0 equal to a sin omega t, omega 0 ஆயிடுது. okay, so 0 plus 5. so இப்போ a 0 கிடையாது இல்லையா, a amplitude, so a is not 0. அப்போ sin தான் 0வா இருக்கும். so sin 0 plus 5 அப்படிங்கிறது 0வா இருக்கணும். அப்படின்னா அப்போ 5 0வா இருக்கணும். ஏன்னா இங்க ஆல்ரெடி இந்த டைம் 0வா இருக்கு. so sin 5 0னா 5 வந்து 0வா இருக்கணும். 0 இல்ல 2 பை 4 பை அதெல்லாம் இருக்கலாம். பட் நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ் மட்டும் எடுத்துப்போம், ட்ரிவியல் கேஸ் எடுத்துப்போம். 5 0வா இருக்கணும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நான் 5 0 போட்டேன்னா அப்ப என்னோட ஈக்குவேஷன் என்ன, x equal to a sin omega t, which is sine wave இல்லையா, நம்ம ஃபர்ஸ்ட் காமிச்சோம் அதே sine wave. so டைம் 0 வந்து x 0ல ஆரம்பிக்குது, அப்புறம் it goes to positive maxima, comes to negative maxima, oscillates like this. so இது ஒரு sine function. பட் இதே வந்து நான் வேற நம்ம முதல்ல கன்சிடர் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் மட்டும் எழுதிக்கிறேன். ஸோ a sin omega t plus 5. நம்ம ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணது என்னன்னா, நம்ம எக்ஸ் இந்த ஈக்விலிபிரியம் பொசிஷன் வந்து அங்கிருந்து நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு, ஸோ ஒரு எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து ரிலீஸ் பண்றேன். ஸோ நான் டைம் t equal to 0 அப்படிங்கிறத இங்க தான் கன்சிடர் பண்றேன். இப்போ t equal to 0ல x equal to a இல்லையா, இந்த கன்சிடரேஷன். ஸோ எப்படி இருந்ததுன்னா ஆசிலேஷன் வந்து it is starting with maximum displacement when t equal to 0. அப்போ அப்படி இருந்ததுன்னா ஃபேஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ x equal to a போடுறோம். ஸோ a equal to a sin omega t, அது t0, ஸோ அது 0 0 plus 5. இங்க வந்து நமக்கு 1 கிடைக்குது இல்லையா. ஸோ இது a by a போட்டா 1 வந்துடும். ஸோ அப்போ sin 5 is equal to 1. sin எப்போ 1 வரும் அப்படின்னா 5 வந்து pi by 2 இருக்கணும். again trivial cases, so pi by 2 3 pi 4 pi வந்ததெல்லாம் வேண்டாம், pi by 2 ஃபர்ஸ்ட் கேஸ் மட்டும் எடுத்துப்போம். so sin 5 வந்து pi by 2 இருக்கணும். அப்போ என்னுடைய ஆசிலேஷன் வந்து மேக்ஸிமம்ல ஆரம்பிக்குது அப்படின்னா அப்போ 5 வந்து pi by 2 இருக்கு. அதை நம்ம இந்த ஈக்குவேஷன்ல போட்டோம் அப்படின்னா x equal to a sin omega t plus 5 by 2. பட் sin of pi by 2 plus theta வந்து cos theta இல்லையா. ஸோ அப்போ இதை வந்து நான் a x equal to a sin cos theta. so sin of pi by 2 plus theta is cos theta. அப்போ cos theta ன்னு எழுதலாம். cos theta வந்து omega t. so a cos omega t, x equal to a cos omega t ன்னு எழுதுறேன். அப்போ நம்ம முன்னாடி சொன்னதுதான். so என்னோட சிஸ்டம் வந்து 0 டைம்ல it start with maximum amplitude. so maximum amplitudeல ஆரம்பிச்சு அங்கிருந்து 0 வந்து it goes to negative amplitude, it goes like this sine function. சைன் ஃபங்க்ஷன் நமக்கு முன்ன பின்ன வரையறேன். எனிவே ஸோ காஸா இருந்தாலும் சைனா இருந்தாலும் ஒரே ஷேப் தான், அதனால we call that shape as sinusoidal. ஸோ சைனசாய்டல் அப்படின்னு நம்ம அதை சொல்றோம். அந்த ஷேப், அந்த வேவ் ஷேப் ஆக்சுவலா அது சைனசாய்டல், பட் இட்ஸ் a cos function. ஸோ இது வந்து cos omega t ஃபங்க்ஷன் ஆயிடுது. ஸோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து சைனாவும் எழுதலாம் காசாவும் எழுதலாம். எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஓகே, நம்ம ஃபேஸ், அதனால தான் அது இனிஷியல் ஃபேஸ்ன்னு நான் சொல்றேன். ஸோ நான் x equal to a sin omega t அப்படின்னு எழுதலாம், இல்ல x equal to a cos omega t அப்படின்னு எழுதலாம். ஸோ a sin omega t ன்னு எழுதினேன்னா என்னுடைய ஃபங்க்ஷன் வந்து ஜீரோல ஆரம்பிக்குது. t equal to 0, ஜீரோல ஆரம்பிச்சு போகுது அப்படின்னு அர்த்தம். cos omega t, t equal to 0, it start with maximum and goes like this. ஸோ அந்த ஒரு pi by 2 ஃபேஸ் டிஃபரன்ஸ் தான். ஸோ இங்க ஆரம்பிக்குது, அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா தட் இஸ் pi by 2. அவ்வளவுதான், ஒன்னும் டிஃபரன்ஸ் இல்ல. ஒன் மோர் திங், நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இல்ல ஆசிலேஷன் சொல்றோம் இல்லையா, இந்த ஹார்மோனிக் அப்படிங்கிறதே இந்த சைன் ஆர் காஸ் ஃபங்க்ஷன் தான். ஸோ சைன் இல்ல காஸ் ஃபங்க்ஷனா எதை எழுத முடியுதோ அதுதான் ஹார்மோனிக் அப்படின்னு. தட் இஸ் ஹார்மோனிக். சிம்பிள் அப்படிங்கிறது இட் ஆல்சோ ஈக்குவல் டு லீனியர். நம்ம முதல்ல லீனியர்னா என்னன்னு சொன்னோம். ஸோ ஹையர் பவர்ஸ் கிடையாது, ஸோ சிங்கிள் பவர் மட்டும்தான். இப்போ சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் வரக்கூடாது. ஸோ அதுதான் சிம்பிள். ஸோ சைன் இல்ல காஸ்
So in the motion வந்து it's described by a sine function or a cos function, இல்ல combination of them. That is what simple harmonic motion. Of course, oscillation or motion. So அதுதான் SHM. அது we can describe using these two equations அப்படி நம்ம சொல்றோம். இப்போ நம்ம டைம் பீரியட் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஸோ ஈக்குவேஷன் மறுபடியும் எடுத்துப்போம். ஸோ x ஈக்குவல் டு நம்ம சொல்யூஷனா வந்தது இல்லையா, x ஈக்குவல் டு a sin omega t, right? So sin omega t plus phi. ஸோ ஏதோ ஒரு இனிஷியல் ஃபேஸ், அது என்ன வேணா இருக்கலாம். ஆக்சுவலா இனிஷியல் ஃபேஸ் வந்து 0 இல்ல π/2 தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சிம்பிள் ட்ரிவியல் கேஸ்க்காக நான் காமிச்சேன். அது என்ன வேல்யூ வேணா இருக்கலாம். 0 to 2π குள்ள it can be any value. So phi can range from 0 to 2π. அதுக்குள்ள என்ன வேல்யூ வேணா இருக்கலாம். ஏன்னா 2π வந்துன்னா திருப்பி 0 தான். ஸோ 2π மேல போச்சுன்னா அது 0ல இருந்து வந்துடும். எனிவே, ஸோ ஒமேகா டி பிளஸ் பை. இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதை வந்து ஒரு பர்டிகுலர் டைம்க்கு அப்புறம் கன்சிடர் பண்ணலாம். ஸோ நம்ம அந்த டி அப்படிங்கிறத வேற ஒரு டீல கன்சிடர் பண்ணுவோம். இப்போ டி ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் டி இருக்கு, அது அந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி பிளஸ் ஃபைவ். கொஞ்சம் தள்ளி அனதர் டி, ஸோ இந்த டீல இருந்து அனதர் டி, டி பிரைம் போறோம். இந்த டி பிரைம் என்னவா இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு 2π/ω டிஃபரன்ஸ். ஓகே, இந்த டி பை அப்படிங்கிறது டி பிளஸ் 2π/ω. ஸோ அந்த ஒரு 2π ஃபேக்டர் நம்ம எக்ஸ்ட்ரா கொண்டு போறோம். இது முன்னாடியே நான் சொன்னேன் உங்களுக்கு. இந்த 2π ஃபேக்டர் எங்க வருது அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் இந்த இடத்துல நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த ஸோ இந்த இடத்துல நான் 2π உங்களுக்கு காமிச்சேன். இது கிராஃபிக்கலா காமிச்சேன். இந்த 2π வந்ததுன்னா அந்த சைக்கிள் ஸ்டார்ட்ஸ் அகைன் அப்படின்னு நம்ம காமிச்சோம். அதை நம்ம திருப்பி இங்க பார்க்கலாம். இது மேத்தமெட்டிக்கலா பார்ப்போம். ஸோ 2π/ω எடுத்துக்கலாம். ஒரு 2π/ω ஃபேக்டர் தள்ளி போகுது இல்லையா. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், இப்போ நான் இப்போ எக்ஸ் ஆஃப் டி பிரைம் கன்சிடர் பண்றேன். ஸோ எக்ஸ் ஆஃப் டி பிரைம் என்ன அப்படின்னா ஏ சைன் ஒமேகா டி. ஸோ அந்த ஒமேகா டி அப்படின்ற இடத்துல நான் அந்த டிக்கு, அதாவது ஒமேகா டி பிரைம், ஸோ ஒமேகா டி பிரைம் அப்படிங்கிற இடத்துல டி பிளஸ் 2π போடுறேன். ஸோ டி பிளஸ் 2π/ω பிளஸ் 5. ஸோ ஏ சைன் ஒமேகா டி பிளஸ் ஒமேகா இன்டு 2π/ω. ஒமேகா கேன்சல் ஆயிடும் இல்லையா. ஸோ நான் எழுதுறேன் ஒரு தடவை, ஒமேகா இன்டு 2π/ω. ஸோ ஒமேகா கேன்சல் ஆயிடும், 2π மட்டும் இருக்கும், பிளஸ் 5. ஸோ விச் இஸ் பேசிக்லி ஏ சைன் ஒமேகா டி பிளஸ் 5 பிளஸ் 2π. ஸோ சைன் ஆஃப் சைன் 2π பிளஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா இல்லையா. ஃபுல் சைக்கிள் வந்துருச்சு. ஸோ அப்போ இதை வந்து நம்ம இந்த 2π ட்ராப் பண்ணிட்டு ஏ சைன் ஒமேகா டி பிளஸ் 5 அப்படின்னு எழுதலாம், விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி. நம்ம ஒரிஜினல் ஆரம்பிச்சோம் இல்லையா, எக்ஸ் ஆஃப் டி. ஸோ அப்போ எக்ஸ் ஆஃப் டி பிரைம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி. அதாவது என்ன சொல்ல வரும் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் 2π/ω இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி இல்லையா. இதுதான் டைம் பீரியட் அப்படின்னு பேரு. அதாவது நான் ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறேன், டீன்ற இடத்துல ஆரம்பிக்கிறேன், அங்க ஏதோ ஒரு எனக்கு ஒரு ஃபேஸ் இருக்கு. திருப்பி அங்கிருந்து நான் வந்து 2π/ω டிஸ்டன்ஸ் போனாலும் அதே ஃபேஸ் தான் வருது, சேம் ஃபேஸ். இதுதான் நம்ம இங்க படத்துலயும் பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல நான் இங்க ஆரம்பிக்கிறேன், இல்ல இங்க கூட வச்சுக்கோங்க, இங்க ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஐ எம் ஸ்டார்டிங் ஹியர். ஓகே, ஸோ ஐ எம் ஸ்டார்டிங் ஹியர். ஏதோ ஒரு ஃபேஸ் இருக்கு இல்லையா. இங்க இருந்து நான் 2π டிஸ்டன்ஸ் போனேன் அப்படின்னா கரெக்டா எனக்கு அதே ஃபேஸ் வந்துடும், சேம் ஃபேஸ் எக்ஸாக்ட்லி. நெகட்டிவ் வந்தாலும் சரி, நெகட்டிவ் 2π டிஸ்டன்ஸ் போனா அதே ஃபேஸ். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா the motion is repeating. ஆல்ரெடி சொன்னோம், பீரியாடிக் மோஷன் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். அந்த ரிப்பீட்டிங் டைம் பீரியட் என்ன, அதுதான் 2π/ω. ஸோ அந்த 2π/ω டைம் பீரியட்ல the motion is repeating itself. அப்போ 2π/ω அப்படிங்கிறது தான் இந்த மோஷனுடைய டைம் பீரியட் இல்லையா. இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் நம்ம டெரைவ் பண்ணோமே, அதோட டைம் பீரியட் வந்து, ஸோ டைம் பீரியட் அப்படிங்கிறது டி, கேபிட்டல் டி போடுறோம், தட் இஸ் 2π/ω. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டைம் பீரியட் இஸ் 2π/ω. அந்த 2π எவ்ரி 2π/ω அந்த மோஷன் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப், இட் வில் பி த சேம் மோஷன். அதுதான் டைம் பீரியட். ஸோ தட் இஸ் பீரியாடிக் மோஷன். ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வல்ல இட் ரிப்பீட்ஸ். தட் டைம் இன்டர்வல் இஸ் நம்ம ஈக்குவேஷன் இருந்து we get it as 2π/ω. இதுல ஒரு சின்ன விஷயம், நோட்டேஷன்ஸ் கேர்ஃபுல்லா இருங்க. ஸ்மால் டி போட்டோம் அப்படின்னா தட் ரெஃபர்ஸ் டு இன்ஸ்டன்டேனியஸ் டைம். அந்த பர்டிகுலர் மொமெண்ட். டி போட்டோம்னா டைம் பீரியட், அது ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம். ஸோ அந்த இன்டர்வல்ல the motion repeats.
What is omega? T equal to 2 pi by omega. What is omega? Omega square is c by m. It's also equal to mu. So omega is root of c by m. So omega is root of c by m, which is also root of mu. அதையும் நம்ம போடலாம். அப்போ t வந்து நம்ம எப்படி எழுதலாம்? So t equal to 2 pi omega by omega போடணும். So அதை வந்து நான் into multiply பண்ணிக்கிறேன், reciprocal multiply பண்ணிக்கிறேன். So by c by m போடுறதுக்கு பதிலா by m by c இல்லையா? So 2 pi into root of m by c அப்படின்னு போடலாம். That is time period formula. இதே நம்ம வந்து வேற மாதிரி அடுத்தது mu வச்சு எழுதலாம். So இது ஒரு time period formula. So m by c வச்சுக்கோங்க. 2 pi root of m by c. mu வச்சு எழுதலாம். அதே தான். t equal to 2 pi by omega, but omega is on root mu. So 2 pi by root of mu, which is 2 pi 1 by mu. But what is mu? Mu ஞாபகம் இருக்கா? So mu is acceleration by displacement. Yeah, so acceleration by displacement. Acceleration per unit displacement, அதான் mu. அப்போ 2 pi root of displacement by acceleration எழுதலாம். So அப்படியே நம்ம t எழுதலாம். So t equal to 2 pi root of 1 by mu. But mu ஞாபகம் வச்சுக்கோங்க, acceleration by displacement. இதுதான் இந்த கண்டிஷன் தான் நம்ம யூஸ் டு ஷோ மோஷன் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனா இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்கு நம்ம இந்த கண்டிஷன் தான் யூஸ் பண்றோம். ஸோ என்ன ஆயிடும்னா நமக்கு இந்த கண்டிஷனே நம்ம டைம் பீரியட் எழுதிடலாம். இதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். ஸோ ஏன் நம்ம வந்து நியூ டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு சிஸ்டம்ல ஆக்சலரேஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு காமிக்கிறேன். அப்போ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மியூ எக்ஸ் அப்படின்னு நான் எழுதுறேன். அதுவே வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எனக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிடும். நான் திருப்பி போய் இதெல்லாம் டெரைவ் பண்ண வேண்டாம். இது பண்ணிட்டாலே எனக்கு தெரியும் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னாலே டைம் பீரியட் அப்படிங்கிறது 2 pi by root of mu. மியூ வந்து a by x. ஸோ அப்போ அந்த இடத்துல a by xல அந்த இடத்துல ஈக்குவேஷன் என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து நம்ம இங்க கீழே போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு டைம் பீரியட் கிடைச்சிடும். ஸோ வேற சிஸ்டம் பண்ணும்போது நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது டைம் பீரியட் நம்ம டிஃபைன் பண்ணோம். டைம் பீரியடோடைய ரெசிப்ரோக்கல் 1 by டைம், அதுக்கு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பேரு. ஃப்ரீக்வன்சியை நம்ம எஃப்னு எழுதுறாங்க, இல்ல நியூன்னு எழுதலாம். ஓகே, நம்ம நியூன்னு எழுதுவோம். நியூ. ஸோ தி சிம்பிள் இஸ் கால்ட் நியூ, கிரீக் லெட்டர் நியூ. Okay, this is Greek letter nu. So nu is 1 by time period. இது வந்து frequency second inverse இல்லையா? டைம் வந்து செகண்ட். ஸோ செகண்ட் இன்வர்ஸ். இந்த செகண்ட் இன்வர்ஸ் அப்படிங்கறத நம்ம வந்து ஹெர்ட்ஸ் அப்படின்ற யூனிட்லயும் நம்ம சொல்றோம். ஸோ ஹெர்ட்ஸ் இஸ் த யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஹெர்ட்ஸ், ரைட்? ஸோ ஹெர்ட்ஸ் யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இப்போ வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி? ஸோ ஃப்ரீக்வன்சி nu. So frequency is 1 by time period. Time period வந்து 2 pi root of m by c அப்படிலாம் போட்டோம். இல்ல டைம் பீரியட் வந்து 2 pi by omega ன்னு போட்டோம் இல்லையா? நம்ம frequency அப்படிங்கிறது omega by 2 pi அப்படின்னு டிஃபைன் பண்ணிடலாம். அதனால ஆக்சுவலா இப்போ இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒமேகா அப்படிங்கறத 2 pi into frequency டிஃபைன் பண்றோம் இல்லையா? ஸோ அதனால ஒமேகாக்கு என்ன பேர் அப்படின்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு. ஏன்னா இது ஒரு ஆங்கிள் ரெஃபர் பண்ணி இருக்கு. 2 pi is an angle இல்லையா? இது frequency time inverse, but இது வந்து radians. So radians time inverse வருதுனால omega is called angular frequency with respect to a cycle. So 2 pi cycle ல வருது. Anyway, so mu is omega by 2 pi போடுறோம். So அதே formula mu equal to 1 by 2 pi root of c by m. omega is c by m அப்படி எழுதலாம். இல்ல 1 by 2 pi mu root of mu வந்து acceleration by displacement அப்படின்னு எழுதலாம். So frequency, time period எல்லா ஃபார்முலாவும் நம்ம வந்து டெரைவ் பண்ணிட்டோம். மேபி எல்லா ஈக்குவேஷனும் நான் ஒரே ஸ்லைட்ல எழுதுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இல்லை ஆசிலேஷன், அதோடைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அது எப்படி இருக்கு அப்படின்னா டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் பிளஸ் மியூனே போட்டுக்கலாம். ஸோ மியூ எக்ஸ் ஈக்குவல் டு 0. இந்த மியூ அப்படிங்கிறதும் ஒமேகா ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒன்று தான், விச் இஸ் சி பை எம். சி வந்து ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் and m வந்து mass of the system. So இது differential equation. இதோடைய solution பண்ணும்போது, so இதோட solution வந்து x. So x of t. So x of t வந்து a sin omega t plus 5. So இது solution. இது பண்ணும்போது intermediate நமக்கு velocity கிடைச்சது. So velocity formula, velocity வந்து dx by dt, which is omega into
So velocity is omega into root of a square minus x square. Yeah, so velocity கிடைச்சது. And the solution வந்து நம்ம time period பார்த்தோம். So time period வந்து 2 pi by omega. So omega இங்க இருக்கு. Omega square is c by m. So omega வந்து root of c by m. So அப்போ 2 pi into root of m by c அப்படி போடலாம். இல்ல 2 pi root of 1 by mu போடலாம். இல்லையா? Omega square is mu. So omega is 1 by mu. 1 by omega is root of 1 by mu அப்படின்னு போடலாம். So இதுல இருந்து நம்ம time periodல இருந்து frequency define பண்ணலாம். So frequency is 1 by time period, which is omega by 2 pi. அதனால ஒமேகாவை நம்ம வந்து 2 பை நியூன்னு எழுதலாம், அது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்னு வரும். ஸோ இதை வந்து ஃப்ரீக்வன்சி எழுதணும் அப்படின்னா 1 by 2 pi root of c by m அப்படின்னு எழுதலாம். அதே போல 1 by 2 pi root m அப்படின்னு எழுதலாம் இல்லையா? ஸோ ரூட் மியூ அப்படின்னு எழுதலாம். மியூ அப்படிங்கிறது ஆசிலரேஷன் பை டிஸ்பிளேஸ்மெண்ட், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம். அந்த சிஸ்டமோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் செட்டப் பண்ணி சால்வ் பண்ணோம். அதுல இருந்து நமக்கு எல்லா சொல்யூஷனும் கிடைச்சது. டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, டைம் பீரியட், ஃப்ரீக்வன்சி எல்லாமே கிடைச்சது. இது முக்கியமான விஷயம். இது எல்லாமே வந்து ஐடியல் கேஸ். நம்ம ஃபர்ஸ்டே ஒரு அப்ராக்சிமேஷன் பண்ணோம், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட், அந்த அப்ராக்சிமேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான் கொண்டு வந்திருக்கோம். நம்ம அந்த f ஈக்குவல் டு மைனஸ் சிஎக்ஸ் அப்படின்னு எழுதுறதே ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்ராக்சிமேஷன் தான். ஆனா இந்த ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்ராக்சிமேஷன் வந்து நிறைய இடத்துல செட் ஆயிடும். நம்ம வந்து யூனிவர்ஸ்ல எவ்வளவோ சிஸ்டம்ஸ் இருக்கு. ஒரு மாலிக்யூல் ஆசிலேட் ஆகுது, ஒரு அயானிக் மாலிக்யூல், அதோட பாண்ட் லென்த், அந்த பாண்ட் ஆசிலேட் ஆகுது. ஸோ அந்த ஆசிலேஷன் இருக்கட்டும், இல்ல ஒரு பெரிய விஷயம், ஒரு பெண்டுலம் மாதிரி ஒரு விஷயம், இல்ல ஒரு ஹெவி ஸ்ப்ரிங், அந்த மாதிரியான விஷயங்கள், இல்ல என்டையர் கேலக்சி, ஒரு கேலக்சியே வந்து எக்ஸ்பேண்டிங் அண்ட் கான்ட்ராக்டிங், ஸோ அது ஆசிலேட் ஆகுது. அந்த மாதிரி விஷயம் எதுவாக இருந்தாலும் அந்த சிஸ்டமோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து ஆசிலேஷன் ஆம்பிளிட்யூட் கம்மியாக தான் இருக்கு. அதனால மெனி கேசஸ் நம்மளால வந்து இந்த அப்ராக்சிமேஷன் நமக்கு பொருத்தமாவே இருக்கும். நம்ம இந்த சிஸ்டம் யூஸ் பண்ண முடியும், இந்த ஈக்குவேஷன்ஸை. பட் அதெல்லாம் இருந்தாலும் நம்ம வந்து இது எல்லாமே ஒரு ஐடியல் சிஸ்டமா கன்சிடர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஐடியல் சிஸ்டம். என்ன ஆயிடும்னா ரியல் லைஃப்ல இது அப்படியே இருக்காது. ரியல் லைஃப்ல நமக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில ஃப்ரிக்ஷன் இருக்கும். எந்த ஒரு சிஸ்டமே நம்ம வந்து ஆசிலேட் பண்ணோம்னா அது அப்படியே ஆசிலேட் ஆகிட்டே இருக்குமா, இன்ஃபினிட்டா ஆசிலேட் ஆகிட்டே இருக்குமா? இருக்காது. கண்டிப்பா அது ஒரு ஸ்டாப்புக்கு வந்துடும். ஸோ அப்போ வந்து ரியல் லைஃப்ல ஏதோ ஒரு வகையில ஒரு டேம்பிங் இருக்கு, அதனால ஒரு எனர்ஜி டீகே இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இந்த சிஸ்டம்குள்ள கொண்டு போனோம். ஐடியல் சிஸ்டம்ல இருந்து நம்ம அப்ராக்சிமேட் பண்ணி நம்ம ரியல் சிஸ்டமுக்கு கொண்டு வரணும். அதை வந்து நம்ம டேம்ப்டு ஆசிலேட்டர் அப்படிங்கிற டாபிக்ல அடுத்த லெக்சர்ல பார்க்கலாம், அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.